இவ்வளவு பத்தாது. இவ்வளவு இது கரெக்டா இருக்கும். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற தியோ? நம்ம ஒரு கேம் விளையாட போறோம்ல, அந்த கேம்ல யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இது. தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட். நான் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கொடுப்ப? ஜெயிக்கிறவங்களுக்கா? ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பென் கேட். வாவ் செமையா இருக்கே. கேம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணிடுவோம். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். அட ஆமாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு கேம் விளையாட போறோம். இந்த கேமோட பேரு சிசில். இது வந்து ஒரு மேக்னெட் கேம். ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து இந்த பெயிண்ட் கிட்டும், தோக்குறவங்க வந்து இந்த ஃபோம் கிரீம்ல போய் முட்டிக்கணும். இப்போ வாங்க இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு பாத்துறலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மேக்னெட்டிக் கேம். இதில் 2 to 4 பிளேயர்ஸ் விளையாட முடியும். இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னா 24 மேக்னெட்ஸும் 2 கார்ட்ஸும் இருக்குது. இது வந்து நம்மளுடைய பவர், மைண்ட் பவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதை இங்கே வந்து எப்படி விளையாடணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய மேக்னெட். பிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க இருக்கா. இப்ப இந்த மேக்னெட் பின்னாடியே தள்ளிட்டு போனா பாத்தீங்களா, இதான் என்னோட மேஜிக். ரொம்ப நேரா எடுத்துட்டு போனா ஒட்டிக்கும். பாருங்களேன், 2 அப்படியே ரிப்பல் ஆகுது. நான் கை ஒண்ணுமே பண்ணல, நான் அதுவா ரிப்பல் ஆகுது. இதுதான் மேக்னெட்டோட மேஜிக். எனக்கு மேக்னெட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஐயோ செம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அது. இப்படி எடுத்துட்டு போதும் அது ஒட்டுற ஃபீலிங் எனக்கு தெரியுது. இப்படி போதும். லைக் போல்ஸ் எப்பவுமே ரிப்பல் ஆகும், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஆகும். இதுதான் மேக்னெட்டோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வாங்க நம்ம இந்த ரோப் எப்படி இருக்குன்னு பாத்துறலாம். ஓபன் கரோ. ரெட் ஒன்னு கிரீன் ஒன்னு 2 ரோப் கொடுத்திருக்காங்க. ஏய் கிரீன் ரோப் தனித்தனியா பிரிச்சாச்சு. இதுல மொத்தம் 2 லெவல். ஈஸி லெவல்னா அது கிரீன், ரொம்ப பெருசா இருக்கு பாத்தீங்களா. ஹார்ட் லெவல்னா ரெட் கலர், ரொம்ப ஸ்மாலா இருக்கும், குட்டியா இருக்கும். இப்போ நம்ம எது விளையாடலாம் தெரியும்? ஈஸி விளையாடலாமா ஹார்ட் விளையாடலாமா? ரெண்டுமே விளையாடலாம். ரெண்டுமே விளையாடலாமா? சரி வா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஈஸி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஆளுக்கு 12 மேக்னெட் எடுத்திருக்கோம். இந்த கேமை எப்படி விளையாடணும்னா, நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி மேக்னெட்ஸை ஒவ்வொரு இடத்துமா வச்சுட்டு வருவோம். ஒரு இடத்துல வந்து மேக்னெட் எல்லாமே அட்ராக்ட் ஆகிருக்கும். ஏன் யார் வைக்கும் போது அட்ராக்ட் ஆச்சோ அந்த மேக்னெட்டை ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கணும். கடைசியில் யார் கையில் மேக்னெட்டே இல்லாமல் இருக்குதோ அவங்க தான் இந்த கேமோடைய வின்னர். ஸோ இப்போ வந்து நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி? சரி, இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். ஓகே ரெடி? 1 2 3 லெட்ஸ் கோ. நீ வை இந்த கார்னர். நான் போய் இந்த கார்னர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 பேரும் கார்னர்ல தான் வைக்கிறோம். இந்த கார்னர் பாப்பாடி. ஓகே எஸ் ஓகே ஐயோ எங்க வைக்கிறேன் அடுத்தது. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. அப்பாடி. ஸோ ஓகே ஓகே நம்ம வந்து எங்க வைக்கலாம்? இங்க வைக்கலாம். ஐயோ நான் வைக்கலாம் நினைச்ச இடத்துல அக்கா வச்சிட்டாளே. சரிங்க அப்போ அப்போ எங்க வைக்கிறது? வேணாம், எங்கேயாவது வெயிட் கசிக்கிறோம். நான் வந்து இதுக்கு நடு எனக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு கையில். 2 இருக்கு. ஐயோ இப்போ 2 பேர்த்துல யாரோ ஒருத்தங்க நோட்டாக இதானே ஆகணும். இங்கே வச்சிடுறேன்.
ஒட்டல. இந்த கேம்ல யாருமே ஒட்டல. ஏன்னா இந்த வட்டம் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த மேட்ச் டிரால முடிஞ்சிச்சு. வாங்க இப்ப நம்ம வந்து ஹார்ட் லெவல் போய் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் பாத்திரலாம். இப்ப அதே மாதிரி 12 எடுத்துக்கோ. 1 2 4 5 6 ஜோஹர். எனக்கு குர்ரி டிஃபிகல்ட் லெவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஃபர்ஸ்ட் நான் தான் வைப்பேன். சரி வை. இங்க நம்ம இங்க வைப்போம். இங்க இந்த இடத்துல நடுவுல. சரி இந்த இடம் வைப்போமா? ஓகே. இங்க இந்த கார்னர் நல்லா இருக்கு. இந்த கார்னர் வந்து சென்டர்ல வைப்போம். தள்ளு. நானு இந்த நடுவுல இங்க வைக்கிறேன். இந்த இடத்துல வைக்கலாமா? நான் இங்க வைக்கிறேன். சரி சரி வை வை. நம்ம வந்து எங்க வைப்போம்? கடைசியா அவதான் வச்சா. அப்ப முழுக்க முழுக்க அவதான் காரணம் இருக்கு. அங்கே வச்சேன். கடைசியா யாரு வச்சதுதாங்க கணக்கு. எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம வைப்போமா? வச்சாச்சு. இங்க வைக்கிறேன். நம்ம வந்து இந்த இடம் நல்லா இருக்கு. இல்லை வேணாமா? சென்டர்ல வைக்கலாமா? அவ்வாடா கிரேட் எஸ்கேப். அழுதான் இருக்கு. சரி வை 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 வை. சீக்கிரம் வையுங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். நகுந்துச்சே. இதை வந்து நம்ம இங்க வைக்கலாம். 2 தான் இருக்கு. 2 தான் இருக்கு. எஸ் எஸ் 2 தான் இருக்கு. நம்ம வந்து இந்த கார்னர்ல வச்சிடலாம். கார்னர்ல வைப்போம். ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்கா. இதை வந்து எங்க வைக்கலாம்னா சோபா. இங்க வைக்கிறேன். பாத்துக்கலாம். ஆனதாச்சு. இங்க இந்த இடத்துல இங்க வைக்கிறேன். நான் வந்து எங்க வச்சாலும் மாட்டுவேனே. இங்க வைக்கலாம். வந்து இவங்க வேணாமே. வெயிங்க தியோ வெயிங்க. அது ஒண்ணு நகுந்துச்சு. வைக்கிறேன். இங்க வைக்கலாமா? கடைசி மறுபடியும் ஒண்ணுக்கு வந்தாச்சு. வைங்க தியோ. இங்கயாவது வைங்க. டக்குனு வைங்க. யோசிக்க கூடாது. நம்மளுக்கு ஒண்ணுதான் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல பாத்துக்கலாம். காமா இருக்கணும். வந்து அங்கேயே வைக்க ட்ரை பண்ணலாமா? வேண்டாம். வைங்க விகாஷ், நீ வைங்க. இதுங்கோ யோசிக்க வேண்டாமா? இங்கே வைக்கலாம். எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோ. எல்லாம் நேரம். இங்கே வைப்போம். அவங்க வைக்கலாம். நம்ம எதுக்கு வச்சேன்? சரி வெய்யி. டக்குன்னு வெய்யி. நம்ம என்னதா இது? சை ஆட்டம் தோல்வி முடிஞ்சது.
ஐயோ இப்போ கஷ்டமா இருக்கணுமே. நம்ம இப்படி ஒரு காரணம் வரல என்ன விட்டுக்கோ. என்னோட கிஃப்ட் ரெடி. செட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்தாங்க உங்களோட கிஃப்ட். பென்கிட். சரி, இது வந்து நம்ம தோத்துட்டோம், பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. 1 2 3 எல்லாம் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை. See you back. யாருந்தா இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜம், அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க.